தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பி சுரேஷ் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். சென்னை நெற்குன்றம் கஸ்தூரி அம்பாள் பார்ட்டி ஹாலில் தமிழ்நாடு சமையல் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஸ்ரீ அண்ணாமலையார் கேட்டரிங் பி சுரேஷ் அவர்களின் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் இந்த சங்கம் ஆரம்பித்து 3வது ஆண்டு இப்பொழுது வெற்றிகரமாக நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த சங்கத்தை உருவாக்குவதற்கு பல மூத்த முன்னோடிகள் நமக்கு மிகுந்த ஆதரவளித்து நமக்கு சிறந்த வழிகாட்டிகளாக இருந்த மரியாதைக்குரிய திரு சாம்பசிவம் ஐயா அவர்கள் இப்போது நம்மிடையே இல்லை. அதே போல் திரு ராசி ராமலிங்கம் ஐயா பாண்டிச்சேரியை சேர்ந்த இயற்கை வித்தகர் நமது ராசி ராமலிங்கம் ஐயா இவர்களை போன்றோர் நமக்கு ஆதரவு கரம் நீட்டி நம்மை எல்லாம் அரவணைத்து தொழிலாளர்களுக்கென்று ஒரு சங்கம் வேண்டும் என்று ஒரு சில இளைஞர் படைகளை திரட்டி கண்டிப்பாக இந்த தமிழகத்தில் உள்ள அத்துணை சமையல் தொழிலாளர்களும் ஒன்றிணைய வேண்டும், அதற்கு நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும் என்று சொல்லி சங்கம் வேண்டும் என்று கூறினார்கள். அந்த அடிப்படையில் நம்ம ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் தான் இந்த சங்கம். இதில் இந்த சங்கம் என்றைக்கு ஆரம்பித்ததோ அதற்கு முக்கிய காரணமாக இருந்த பல இளைஞர்கள், நான் நிறைய பேரை சொல்லணும், நிறைய பேரை சொல்றதுக்கு இப்போதைக்கு இன்றைக்கு கிடையாது, அதுக்கு சில நாட்கள் இருக்கிறது, அதுக்கு சில மேடைகள் இருக்கிறது, அப்போது சொல்லுவோம். இன்றைக்கு நாம் ஒன்றாக இணைந்திருப்பது இந்த சங்கத்தில் முக்கிய தூணாக இருக்கக்கூடிய நம்முடைய இன்றைக்கு மாநில பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற மரியாதைக்குரிய திரு பி சுரேஷ் என்கிற அண்ணாமலையார் கேட்டரிங் சர்வீஸ் இவருடைய முழு ஆதரவினால்தான் இந்த சங்கம் இன்றைக்கு தமிழகம் எங்கும் ஒரு பீடிநடை போட்டு முக்கிய ஒரு சங்கமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சங்கத்தை சேர்ந்த திரு சுரேஷ் அவர்களுக்கு இன்று முதலாவது பிறந்த நாள், அதாவது சங்கம் ஆரம்பிச்சு பொதுச் செயலாளராகி முதலாவது பிறந்த நாள். அந்த விழாவை நாம நல்லா கொண்டாடணும் அப்படின்ட்டு நம்முடைய இளைஞர் படையை சேர்ந்த இளைஞர் அணியை சேர்ந்த மற்றும் மகளிர் அணி அத்துணை பேரும் ஒன்றாக எல்லோரும் ஒரு கோரிக்கையை வைத்து அவர் வேண்டாம் என்று சொன்னார். இருந்தாலும் இது முதலுடைய பிறந்த நாள், நீங்கள் பொதுச் செயலாளராகி முதல் பிறந்த நாள், கண்டிப்பாக நாங்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தவுடன் சரி என்று கூறினார். அதற்கு நம்முடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய கலைமாமணி திரு சி வி ரமேஸ்வர சர்மா அவர்கள் ஆதரவு கரம் நீட்டினார். கண்டிப்பாக நீங்கள் கொண்டாடுங்கள், இன்றைக்கு நான் வர வேண்டிய சூழ்நிலை என்னால் வர முடியவில்லை, வெளியூர் சென்றிருப்பதால் நீங்கள் அனைவரும் மற்ற தலைவர்களை வைத்து கொண்டாடுங்கள் என்று நமக்கு அருளாசி கூறிவிட்டு இன்றைக்கு சென்றிருக்கிறார். ஆகவே இந்த நாள் திரு சுரேஷ் அவர்களுக்கு ஒரு சிறந்த நாள். ஒரு இந்த பிறந்த நாள் விழா என்பது இந்த சங்கத்தை எப்படி அவர் கட்டி காத்தார் என்பது ஒவ்வொருவருக்குமே தெரியும். எவ்வளவோ எதிர்ப்புகள், எத்தனையோ ஏளன பேச்சுக்கள், எத்தனையோ எக்காலமிட்டவர்கள் இந்த சங்கம் எப்படியாவது உடைந்து விட வேண்டும், இந்த சங்கத்தை ஆரம்பிக்க விடக்கூடாது என்றெல்லாம் கங்கணம் கட்டி கொண்டு நாம் சங்கம் போய் பதிவு செய்த உடனேயே இந்த சங்கத்தை வளரவிடக்கூடாது, வரவிடக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் அத்தனை எதிர்ப்பையும் நாம் உடைத்து எறிந்து விட்டு இன்றைக்கு இந்த சங்கம் தமிழ்நாடு முழுவதும் நாம் காலடி எடுத்து வச்சிருக்கோம். இதுவரைக்கும் சென்னையில மட்டும்தான் சில சங்கம், அந்த சங்கம் ஒரு சங்கம் இருந்துட்டு இருந்தது. ஆனா இந்த தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு கிளையிலையும் இன்றைக்கு போய் சேர்ந்திருக்கு. இன்னைக்கு இந்த சங்கத்து பேரை சொன்னாலே
தெரியாதவங்க கிடையாது அப்படிங்கிற நம்பிக்கை இன்னைக்கு நம்ம கொண்டு வந்து விட்டுருக்கோம். அதுக்கு முக்கிய காரணமாக இருந்த திரு சுரேஷ் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் இன்று ஒன்று கூடியிருக்கிறோம். இதற்கு மேல் வேறு ஒன்றும் நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இல்லை. இன்னும் சில பேர் வாழ்த்துறை வழங்க வேண்டிய நேரம் குறைவாக இருப்பதால் நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய மாநில முதன்மை செயலாளர் அவர்கள் திரு மாணிக்கம் அவர்கள் உரையாற்றுவார்கள். தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் புதிதாக பொறுப்பேற்று மாநில பொதுச் செயலாளராக இருக்கும் அண்ணன் சுரேஷ் அவர்களுக்கு இன்றைய பிறந்த நாள். இந்த நாள் என்று அவருக்கு மிக முக்கியமான ஒரு நாள் தான் நான் கருதுகிறேன். உண்மையிலே இந்த அமைப்பை பற்றி நம்ம சொல்லலைன்னா எத்தனையோ ஜாம்பவன்கள் இந்த அமைப்பை நடத்தியிருக்காங்க. அந்த இடத்துலக்கு இப்போ நாங்கள் எங்களை போன்றவர்கள் இளைஞர்கள் இந்த அமைப்பை நடத்துன்ற போது உண்மையிலே பெருமிதம் கொள்கிறோம். இந்த பிறந்தநாள் என்பது அவருக்கு இந்த வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு நினைவு நாளாக தான் நான் நினைக்கிறது. ஏன்னா எத்தனையோ இந்த அமைப்பை நம்ம உருவாக்கிட்டு இதை நடத்த முடியுமா, பல இன்னல்கள், பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல எதிர்ப்பு, இதை எல்லாத்தையும் தாண்டி நீங்க யார் வேணாலும் போங்க வாங்க, என்னால கண்டிப்பா என்னுடைய தன்னம்பிக்கையோடு இந்த தொழிலாளர் சங்கத்துல நான் கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பணியாற்றுவேன் அப்படின்னு பல முறை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் சில விஷயங்கள் நான் பதிவு பண்ணி ஆகணும். நான் நேத்துல இருந்து இந்த வாட்ஸ்அப் குழுவிலே நேற்று எனக்கு சிந்தனை வந்ததெல்லாம் நேரம் இருக்கும் போல நான் பதிவு போட்டுட்டே இருந்தேன். இந்த நேரத்தில் சில விஷயங்களை என்ன சொல்ல வரேன்னா, எத்தனையோ அமைப்புகள் இருந்தாலும் கூட இன்னைக்கு சுயநலமா இருக்கிற இந்த காலகட்டத்துல நமது தொழில் சார்ந்த ஒரு அமைப்பு வேண்டும், நம்மளுக்கு குரல் கொடுக்க ஒரு அமைப்பு வேணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சங்கம் வேணும். நம்ம என்னதான் தொழில எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, தனி ஒரு மனிதனாக எந்த விஷயத்துமே போராட முடியாது. அப்போ நமக்கான ஒரு அமைப்பு இருக்கணும். அந்த அமைப்பு இருக்கணும்னா அந்த அமைப்பை வழி நடத்துறவங்க சரியா இருக்கணும். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொள்ளணும். அவர் அதை சொல்லிட்டாரு, இவர் இதை சொல்லிட்டாரு, என்னால நிர்வாகத்தை நடத்த முடியாது. இப்போ நானே கொஞ்சம் 6 மாச காலமாக கொஞ்சம் நான் மாறி போயிட்டேன். ஏன்னா எனக்கு நிர்வாகம் சரியா போகல என்ற ஒரு அடிப்படையில நான் மாறி போயிட்டேன். திரும்பவும் சரி வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த நிர்வாகத்தை சரியா கொண்டுட்டு போலாம் என்ற ஒரு முறையில நம்ம எல்லாருமே பேசணும். இப்ப திரும்ப வந்திருக்கோம். திரும்பவும் இந்த ஒரு 6-7 மாதங்களாக அமைதியா இருந்தது. இப்போ மயில ரவி சார் சொன்ன போல திரும்பவும் இந்த சங்கத்துக்கு உயிர்ப்பு கொடுத்துருக்கோம். 3ஆம் ஆண்டு அடி எடுத்து ஆண்டு விழா சிறப்பா பண்ணியிருக்கோம். இப்ப நிறைய நலத்திட்டங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். இன்னும் இந்த சங்கம் வீரமா செயல்படணும். நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் 10,000 உறுப்பினரை சேர்க்க வேண்டும் ஒரு இலக்கா வச்சிருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னாலே முதல் நம்மள வெற்றி. சரிங்களா? இதை நம்ம அனைவருமே கூர்ந்து கவனித்து ஒவ்வொரு கேட்டரிங் உரிமையாளர்களும் 50 பேர் 100 பேர் உறுப்பினரை சேருங்க. இப்போ எல்லாருமே ஒரு கேட்டரிங் ஓனர்கள் எல்லாருமே சங்கத்துல ஒரு கோரிக்கையா வச்சது உறுப்பினர் சந்தாவை கம்மி பண்ணுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் உங்ககிட்ட பணிபுரியுறீங்க. 100 ரூபா 150 ரூபா தான் அந்த கார்டுடைய செலவு மட்டும்தான் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒவ்வொருவருமே ஒரு 100 பேர் 200 பேர் உறுப்பினர் சேர்க்கத்த முயற்சி பண்ணுங்க. வரும் அடுத்த ஆண்டுக்குள்ள நம்ம ஒரு 10,000 15,000 பேர் உறுப்பினரை சேர்த்துட்டோம்னா கண்டிப்பா தமிழ்நாடு அரசு திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்முடைய அமைப்பு வேற லெவல்ல வரும். இன்னைக்கு நம்ம இருக்கிற எல்லாமே ஒரு 500 பேருக்கு ஒரு 600 பேர் இருக்கிற நம்ம நிர்வாகிங்க நம்ம எல்லாருமே கூடி இணைஞ்சு உறுப்பினரை சேர்த்துட்டோம்னா 15,000 பேருக்கு நம்ம மாநிலத்துல நீங்க அனைவருமே நிர்வாகிங்க. அந்த 15,000 பேரையும் வழிநடத்தக்கூடிய இடத்துல நீங்க இருப்பீங்க. அப்போ நம்ம அனைவருமே இணைந்து செயல்பட்டா மட்டும்தான் இந்த அமைப்பை வேற லெவல்ல கொண்டுட்டு போக முடியும். இன்னைக்கு கூட காலையில கரூர் மாவட்ட சுப்பிரமணிய அவர் சொல்லியிருக்காங்க, என்னுடைய சார்பா என்னுடைய மாவட்டம் முதன்மையான மாவட்டமா வரணும் அப்படின்ற போது அந்த ஆர்வத்தோடு அவர் செயல்படுறாரு. இதுல எந்த ஒரு பிரதி பலனும் இல்லை. அவரு எல்லா மாவட்டம் போல கடந்து போயிடலாம். இருந்தாலும் அவர் பிறந்த நாளையும் வாழ்த்தும் சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஒரு 150-200 பேர் உறுப்பினரை சேர்த்திருக்கேன். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அவர் ரோல் மாடலா இருக்காரு. அப்போ அவங்கள போல நமக்கு நாம எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க நம்பிக்கை கொடுக்குற இடத்துல நாம இருக்கோம். அந்த நம்பிக்கை நம்ம உடைக்காத அளவுக்கு இந்த பிறந்த நாள் அன்று நாம ஒவ்வொரு நிர்வாகியுமே ஒரு உறுதிமொழி எடுத்து அடுத்த பிறந்த நாள் அவர் வரதுக்குள்ளயும் அடுத்த அவரு மாநில தலைவரா இருந்து அவருக்கு அந்த நம்ம பிறந்த நாள் கொண்டாடணும்னு இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 200 பேர் 300 பேர் உறுப்பினரை சேர்க்க முயற்சி பண்ணுங்க. மாநில நிர்வாகிகளாகிய நீங்களும் சங்க நிகழ்வுகள் நடக்கும் போது கண்டிப்பாக சங்க நிகழ்வுல கலந்துக்குங்க. நம்மளுடைய சங்க சூழ்நிலை என்னென்ன இருக்கு அதோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கங்க. அதே போல இப்போ நம்ம இந்த குழுவெல்லாம் நம்ம நிறைய பதிவு போறதுனால நிறைய சில விமர்சனங்கள்லாம் வருது.
நம்ம வேளச்சேரி எஸ்எஸ் கேட்டரிங் கூட அவர் சொல்லியிருந்தாங்க, நீங்க வந்து உங்களுடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார், இது பொது சர்வீஸ். இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு குடும்ப சூழ்நிலை நம்ம முன்னிலை எடுத்தோம்னா அவங்கவுங்களுக்கு அவங்க லெவலுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. அதையும் தாண்டி நம்ம வந்து ஒரு பொது சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் இந்த அமைப்புல எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் உறுப்பினர் பணத்தை எடுத்து நாங்க இன்ன வரைக்கும் பண்ணவே இல்லை. முதல் வெற்றி எங்களுக்கு அதுதான். இன்னைக்கு பல சங்கங்கள் உடைஞ்சதே அந்த பணம் கணக்கு தாக்கல் சரியா பண்றதுனால தான் நீங்க பல அமைப்புகள் இன்னைக்கு உடைஞ்சிருக்கு. ஆனா நாங்க அதுல ரொம்ப சரியா இருக்கோம். எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும், ஒரு நிர்வாகி வெளியூர் போறதா இருந்தாலும், ஒரு நிகழ்ச்சி முன்னெடுக்கிறதா இருந்தாலும், ஒரு நிர்வாகிகள் சார்ந்து இது போல ஒரு விஷயங்கள் நடக்கிறதா இருந்தாலும், உறுப்பினருடைய பணத்தை நாங்க ₹1 எடுத்து நாங்க அனாவசியமா செலவு செய்யல. நாளைக்கு எங்கள் பிறகு இந்த 3 ஆண்டுக்கு முடிந்து வேற நிர்வாகம் வந்தாலும் கூட அந்த அமௌண்ட் அவங்களோட அப்படியே தெளிவா ஒப்படைச்சிட்டு நாங்க அவங்களுக்கு கூட இருந்து முன்னிருந்து வழி நடத்துவோமே தவிர எக்காரணத்தை கொண்டும் உறுப்பினருடைய பணத்தை ₹1 நாங்க எடுத்து தேவையற்ற செலவு செய்யவே இல்லை. இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்துகிறேன். அதே போல இந்த பிறந்த நாள் சுரேஷ் அண்ணனுக்கு எனது தனிப்பட்ட முறையில உண்மையிலே சொல்றேன், பல நிர்வாகிகளை உருவாக்கி இருக்காரு, பல கேட்டரிங் உரிமையாளர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. பல மாவட்டங்களை வந்து இப்போ குறுகிய ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை கேட்டரிங் சுரேஷ் அண்ணன் யாருக்குமே தெரியாது. அப்போ நம்மளை எல்லாரையும் இணைச்சது இந்த அமைப்பு தான். அந்த அமைப்புக்கு நம்ம பிரீத்தி கடனா நம்ம என்ன செய்ய போறோம்? அப்போ நம்ம ஒவ்வொருவரும் ஒரு பெரிய விஷயம் வேணாம், நீங்க இந்த சங்கத்துக்கு நன்றி கடனா செய்யறதா இருந்தா உண்மையிலே இந்த தொழில் மேல நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்களோ, எவ்வளவு இந்த தொழிலெல்லாம் நீங்க எவ்வளவு வளர்ந்துருக்கீங்களோ, இன்னைக்கு எவ்வளவு ஆடம்பரம் புகழ் எல்லாமே நம்ம எங்களுடைய தொழில் வர வருமானத்தை வச்சுதான் நம்ம எல்லாருமே முன்னேறிட்டு இருக்கோம். அதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு கேட்டரிங் உரிமையாளர்களும் 500 பேரோ 200 பேரோ 300 பேரோ உறுப்பினரை சேருங்க. உறுப்பினரை சேர்ந்தா மட்டும்தான் வர காலகட்டத்துல நம்முடைய அமைப்பு வேற லெவலில் இருந்தா மட்டும்தான் வர காலகட்டத்தில் நம்ம தொழில டிராவல் பண்ண முடியும். கண்டிப்பாக ஒவ்வொரு நிர்வாகியும் சரி, ஒவ்வொரு கேட்டரிங் உரிமையாளரும் சரி, எத்தனை அமைப்புகள் இருக்கட்டும் சார், எத்தனை அமைப்புகள் இருக்கட்டும், ஆனா ஒரு தொழில் சார்ந்த ஒரு அமைப்புன்னா அது தொழிலாளர் சங்கம் மட்டும்தான். அது எத்தனையோ காலங்காலமா இருந்தாலும் அந்த காலத்துக்கு ஏற்ற போல ஒவ்வொரு தொழில் சார்ந்த ஒரு அமைப்பு இருக்கணும். இருந்தா மட்டும்தான் நமக்காக ஒரு பிரச்சனைன்ற போது யாருக்குமே இங்க பிரச்சனை வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு இப்போ ஒரு கொரோனா நேரம் போல ஏதோ ஒரு இயற்கை உபாதம் வரும்போது தனி ஒரு மனிதனா போராட முடியாது. அப்போ நம்மளுக்கு ஒரு அமைப்பு தேவை. நீங்க இப்போ வந்து நம்ம எதுக்கு ஒரு அமைப்பு, நம்ம ஏன் இதுல போனோம், இது ஏன் சேரணும், இது ஏன் நம்ம ஒரு 3000 சந்தா கட்டுனா தயவு செய்து யோசிக்காதீங்க. இன்னைக்கு போடுற விதை நாளைக்கு பிற்காலத்துல அது உங்களுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பா இன்னைக்கு கூட நம்ம வந்து உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, ஏன் இன்சூரன்ஸ் பாலிசி எதுக்கு போடுறோம்? ஒரு சேஃப்டி தான். வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஆனா வரும்போது அது நம்ம பயன்படுத்திடும். அது போல நமது தொழில் சார்ந்த நிகழ்வுகளுக்கு கண்டிப்பாக ஒரு அமைப்பு வேண்டும். அந்த அமைப்பை நம்ம வலுப்படுத்தணும்னா இது எத்தனையோ தலைவர் நிர்வாகிகளுக்கு வந்து செயல்படுத்த முடியாம சின்ன சின்ன விஷயங்களால, ஈகோ ப்ராப்ளம்னால எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு. திரும்பவும் இந்த சங்கத்துக்கு நாங்க உயிர் கொடுத்து திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டுட்டு வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை திரும்ப அந்த மாதாந்திர கூட்டத்தை தொடங்குறோம். பல நிகழ்ச்சிகளை முன்னெடுக்கிறோம். அதே போல தொழிலாளருக்கு எதனா ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இந்த அமைப்பு உங்களுக்கு வந்து முன்னணிக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தனியே ஒரு மனிதனா போராட முடியாதது. ஒரு அமைப்பு இருந்தா கஸ்டமர் கூட இப்ப தனிப்பட்ட முறையில் நம்ம பேசணும்னா ஒரு பொறுப்புல இருக்குன்னு சொல்லுங்களேன். சங்கன்றாமலே கட்சிக்காரி கூட ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். அதனால வந்து சங்கன்ற மாதிரி யாருமே சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நமக்கான ஒரு அமைப்பு வேண்டும். அந்த அமைப்புல நம்ம உண்மை நேர்மையா இருந்து இது நம்ம வலுப்படுத்தணும், உறுப்பினரை சேர்க்கணும். இந்த நேரத்துல மாநில நிர்வாகிகளின் அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் எங்க மாநில சங்கத்தின் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் எனது நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் அனைத்து உறவுகளுக்கும் எல்லோருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் மாநில செயலாளர் திரு சுரேஷ் அவர்களை அவர் பிறந்த நாளை மிகவும் சீரும் சிறப்புமாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம். அதாவது அவரை பற்றி பெருமையா சொல்லணும்னு சொல்ல போனாக்கா, அன்பாலையும் பாசத்தாலையும் அத்தனை பேரையும் அரவணைத்து எல்லோரையும் ஒன்று கூடி இந்த சங்கத்தை வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. எத்தனையோ செயலாளர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ வந்து இந்த தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்துல இப்போ புதுசா வந்து நம் செயலாளர் இருக்காருனாக்கா அது வந்து பெருமையாகவும் நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா,
அவர் அந்த அளவுக்கு எல்லா விதத்தையுமே சரி, நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே சரி, முதல்ல போய் இது பண்ணி என்ன உண்டு ஏது உண்டு அத்தனை உதவிகளும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு நிச்சயமா அது செய்யறாரு. அதுவும் இல்லாம சங்கத்துல அத்தனை பேருக்கும் நல்ல 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 திட்டங்களையும் நல்ல செயல்பாடுகளையும் உண்மையிலே நல்ல ஆத்மாத்மா செஞ்சுட்டு இருக்காரு. நான் பெருமைக்கோ பீத்து பெருமைக்கு சொல்றேன், உண்மையிலே சொல்றேன். இந்த சங்கமும் தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் 3வது ஆண்டு சிறப்பாக புதுசா வந்த செயலாளரை நான் ரொம்ப பெருமிதமா மகிழ்ச்சியா நினைக்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு சுரேசனாவோட பிறந்தநாள்ன்ட்டு வந்திருக்கோம். சுரேசனா ஒரு மாநிலோட செயலாளர்ன்றதுக்கு பதிலாக ஒரு நட்பு ரீதியாகவும் ஒரு சங்கத்து ரீதியாகவும் ஒரு டூர் ரீதியாகவும் நட்பு ரீதியாகவும் எல்லாத்துலேயும் சிறந்தா வந்திருக்காரு. அதில் ரொம்ப சந்தோஷம். அவரோட பயணிச்சங்களையும் எங்களையும் நல்ல பழக்கத்துக்கு உருவாக்கி ஒரு சிறந்த உச்சத்துக்கு கொண்டு வளர்த்து விட்டுருக்காரு. அதில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. இன்னைக்கு என்னையும் நானும் இந்த அளவுக்கு ஒரு தொழில் ரீதியாகவும் ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருக்கிற காரணம் அவரும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. அதனால ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமாக இருக்கு. அவரோட பிறந்தநாள் மேலும் மேலும் சிறப்பாக கொண்டாடி எல்லாரும் மகிழ்ச்சி பெற என்று இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் அனைத்து உறுப்பினர்களும் கேட்டரிங் உடைய உரிமையாளர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து தொழிலாளர்களும் ஆண்களும் பெண்களும் என்ற அனைவரும் இங்கே குழந்தை கூட வந்திருக்குது. எங்க செயலாளருக்கு வாழ்த்த குழந்தை கூட வந்திருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான பிறந்த நாள் விழா. சொல்லு, வித்தியாசமான பிறந்த நாள் விழா. இந்த விழா பார்த்தலாம் நான் எதிர்பார்க்க முடியாத ஒரு விழா. காரணம்னாக்க குழந்தைய ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் பெற்றெடுத்தேன். ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சுரேஷ் என்ற குழந்தைய நான் பெற்றெடுத்த குழந்தை. எப்படி பெற்றெடுத்தேன்னா ஒரு விளையாட்டா பெற்றெடுத்தேன். அந்த குழந்தைய விளையாட்டா கோயம்புத்தூர் கன்னியாகுமரி கூட்டம் போனேன். ஆனா அந்த குழந்தை எனக்கு அப்பனா இருக்குன்னு நான் நினைக்கல. ஒரு அப்பனுக்கு ஒரு பிள்ளை இருப்பான். இன்னைக்கு பிள்ளையே ஒரு அப்பனா இருக்கா. அதெல்லாம் அறிமுகப்படுத்தி இன்னைக்கு ஒரு தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கன்ற ஒரு சங்கத்தை எத்தனையோ எதிர்ப்புகள் எத்தனையோ முயற்சிகள், இந்த அண்ணாமலை என்ற ஒரு கேட்டரிங் உரிமையாளர் இந்த சங்கத்துக்கே வரக்கூடாது நினைச்சுக்கலாம் பல பேர். இந்த சங்கத்தை விட்டு போகணும்னு ஒரு பல பேர். ஒரு உண்மை ஒண்ணு தெரியும் உங்களுக்குலாம், ஒரு உண்மை தெரியாது இது வரைக்கும். ஒரு இன்னைக்கு பிறந்த நாள், இந்த பிறந்த நாள ஒரு உண்மையை சொல்ல போறேன். இந்த சங்கம் எங்க உருவாச்சு தெரியுமா? பாம்பேல உருவாச்சு. 4 பேர் வச்சு பாம்பேல நாங்க உருவாக்கப்பட்டது. அவர்களெல்லாம் சங்கமே இல்லை. இந்த சங்கம் உருவாகிறதுக்கு எங்க போய் பண்ணனா பாம்பேல போய் உருவாச்சு இந்த சங்கம். 4 பேர் வச்சு இந்த சங்கத்தை நாங்க அங்க தீர்மானம் பண்ணோம். எத்தனை பேர் இந்த சங்கத்துல போனாலும் கடைசி வரைக்கும் இந்த சங்கத்தை விடக்கூடாதுன்ற ஒரு முயற்சியோட எடுத்து இன்னைக்கு இந்த குழந்தை எனக்கு அப்பனா நிற்கும் போது மிகப்பெரிய சந்தோஷம், எனக்கு மிகப்பெரிய ஆனந்தம். அதான் காலைல ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அந்த குழந்தை மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து வேற ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை, மேலும் மேலும் அது வளர்ச்சி அடைந்து இன்னும் பல லட்சக்கணக்கான அடிமட்ட உறுப்பினர்களும் இந்த சங்கத்துல சேர்ந்து வெற்றி நடை போடணும். இதுக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. நான் கூட ஒரு சின்னதா ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். ஏற்கனவே நிறைய உறுப்பினர் இருக்காங்க. என்னால முடிஞ்ச ஒரு 100 பேர் சேர்க்க முடியுமான்னு பார்க்கலாம். முடியுன்ற கண்டிப்பா முடியும். ஏன்னா என் பிள்ளைக்கு நான் தானே பேர் வச்சிருக்கேன். அது என் பிள்ளை ஆயிடுச்சு. இப்ப நானும் அவருக்கு பிள்ளை ஆயிட்டேன். அதுதான் ஒற்றுமை இந்த சங்கம். அதனால எல்லோரும் ஒன்னா சேர்ந்து அந்த குழந்தைக்கு வாழ்த்து சொல்லுவோம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்துக்கு தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாபெரும் தூணான நமது புதிய செயலாளராக பதவியேற்ற அண்ணாமலையார் சுரேஷ் அவர்கள் பிறந்த நாள் இன்று. அதே போல சங்கத்துக்கு 3ஆம் ஆண்டு வயது. இன்று நாங்க சில நிபந்தனைகள்லாம் நம்ம கோரிக்கையா வைக்க போறோம். அந்த கோரிக்கையின் பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம முதல்ல ஒரு 700 ரூபாய் உறுப்பினருக்காக போட்டிருந்தோம். அந்த 750-700 ரூபாய்ங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது உழைப்பாளிகள் எல்லாருக்குமே. அதுவும் இல்லாம இப்ப வெறும் 100 ரூபாய் மட்டுமே தீர்மானித்து
அனைத்து கேட்டரிங் நிருபர்களும் குறைந்தது 50, குறைந்தது 25, 50, 100 வரைக்கும் செயல்படுத்தி இந்த அரசுக்கு 10,000 பேரை நம்ம காட்டணுங்கிறத ஒரு கொள்கையா ஏற்று இலக்க நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம். அவங்க நலவாரியம் கொடுக்கிறோம் அப்படின்னா இந்த வருஷத்தோட நல்லா கேட்டுக்கோங்க, இந்த வருஷம் தான் நம்மளுக்கு கடைசி பால். அதாவது ஒரு கிரிக்கெட்ல ஜெயிக்கிறதுக்கு 6 பால் இருக்கும், அதுல 10 ரன் எடுக்கணும்பாங்க, 12 ரன் எடுக்கணும்பாங்க. இப்ப நமக்கு இருக்கிறது ஒரு வருஷம் தான். இந்த வருஷத்துல நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே பால் தான். இப்ப இந்த வருஷத்தோட எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நாம அந்த கோரிக்கைய எந்த அரசு நாளைக்கு துணை நிற்குதோ அதற்கு ஆதரவா நம்ம செயல்படுறோமோ அவங்க நம்மளுக்கு ஒரு கோரிக்கையை மொத்தமா 3 விதமான கோரிக்கையை நம்ம நிலைநிறுத்துறோம். 1 மருத்துவம், 2 கல்வி, 3 இருக்க இடம். இந்த 3ஐயும் சமையல் தொழிலாளியாக எங்களுக்கு நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நாம வலியுறுத்தி இருக்கோம். இந்த வலியுறுத்தலின் பேரில் நாம முடிவு பண்ணியிருக்கிறது என்னன்னா, இந்த வருஷத்துல மட்டுமே குறைந்தது இப்ப நாம 1500 மெம்பர்ஸ் வச்சிருக்கிறோம். ஊருக்கு நாம எல்லா கேட்டர்ஸும் ஒத்து குறைஞ்சது 10,000 பேரை சேர்த்துறது ரொம்ப ஈஸி. நான் அன்னைக்கே இந்த கருத்தை சொல்லியிருந்தேன். அப்ப 100 ரூபா அப்படிங்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். நானே 50 பேர் இன்னைக்கு சேர்த்தணும்னு வாக்குறுதி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு அதை வச்சு நம்ம ஒரு 10-15 பேர் இங்க வந்திருக்கிறாங்க ஆதாரோட. இதை சேர்த்து அவங்களுக்கு நல்பலனை கொடுத்துட்டோம்னா வரப்போற அரசு பதவி ஏற்றதையும் நமக்கு இடமாவோ கல்வியாவோ மருத்துவமாவோ ஒதுக்கும் போது நீங்க தமிழகத்துல எந்த மாவட்டத்துல இருந்தாலும் நீங்க அந்த ஆதார் அட்டை இப்ப நம்மளோட அட்டை கொண்டு போனா இலவச மருத்துவம் பார்த்துக்கலாம், இலவசமா கல்வி எந்த ஒரு பள்ளிக்கூடத்திலையும் உங்களுக்கான கல்வி சலுகை உண்டு அப்படிங்கறத நாம நலவாரியமா கேட்டு வாங்கி இதை அப்படியே பர்மனண்டா வச்சுக்கிறோம். இப்ப வருஷம் ரினிவல் பண்ணணுங்கிறது இல்லாம அந்த கோரிக்கையா வச்சு எந்த அரசு நம்மளுக்கு செவி சாய்க்குதோ அதுக்கு நாம ஆதரவு கரம் கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய கோட்பாடு. எப்பவுமே அப்படித்தானே. இப்ப நாம காசு கொடுத்தா சாப்பாடு போடுறோம், அது போலதான் ஓட்டு போட்டா வேலை செய்யறான்னா நாம ஒரு ஆதரவு சொன்னோம்னா நமக்கு என்ன செய்வான்னு கேட்போம். நாங்க இப்ப தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் இத்தனை 10,000 பேர் இருக்கிறோம். இந்த 10,000 பேரோட பயிலா இது. எங்களுக்கு நீங்க என்ன செய்யறீங்க, ஆட்சிக்கு என்ன செய்வீங்க, உத்தரவாதம் கொடுங்கன்னு சொல்லுவோம். 2 கட்சி, இந்த 2 மாபெரும் கட்சி என்ன சொல்லுவோம், நான் உங்களுக்கு கோட்டையை கட்டுறேன், குதிரையை வாங்குறேன், யானையை வாங்குறேன்னு சொல்லுவோம். சரி, ஓகே, ஏதோ ஒண்ணுக்கு ஆதரவு கொடுக்குறோம். நமக்கு சொன்ன கட்சி ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா செஞ்சிருவாங்க. அப்ப செய்யும் போது பயனடைகிறது நீங்க தான். தயவு செய்து இதை புரிஞ்சுக்கிட்டு அனைத்து கேட்டரிங் உரிமையாளர்களும் இந்த இடத்துல தீர்மானமா எடுத்துக்குங்க. இந்த பிறந்த நாளை சாதாரணமா நினைக்காதீங்க. அடுத்த வருஷம் நாம 10,000 பேரை இலக்கமா கொண்டுட்டு போனோம்னா ஏப்ரல்ல தேர்தல் அறிவிச்சிருவாங்க, மே மாசம் ஓட்டு எண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஜனவரியில நாம பைலா கொடுத்துடணும். இந்த ஆட்சியோட டைம் இருக்கும் போதே கொடுத்தா மட்டும்தான், செவி சாய்த்தால் மட்டும்தான் நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். இப்போ நான் பேசுறது எனக்காக அல்ல, எனக்கு போதும் எல்லாமே. ஆனா நான் யாருக்காக பேசுறேன்னா, என்கிட்ட வேலை செய்யற தொழிலாளி அடுப்புல வேகிறான் அவங்களுக்காகவும் சப்ளையருக்காகவும் அனைத்து பேர்த்துக்கும் தான். இப்ப 2 வேலை நம்மளுக்கு நடந்தது. நான் சாதாரணமா ஒரு டைனிங் ஹால் இருந்துட்டு சும்மா கிச்சனுக்குள்ள போனேன். சத்தியமா சொல்றேன், இந்த வெயில்ல அந்த சூட்ல நிக்கவே முடியல. அவ்வளவு பில்டிங் தான் இருக்குது. ஏன்னா நாம சொல்றோம், ஏயா பன்னீர் சப்ஜி 1/2 மணி நேரம் கிண்டு, 1.5 மணி நேரம் கிண்டுங்கிறோம். ருமாலி ரொட்டி ஏயா அப்படியே வேறு ஒரு பக்கம் ஒழுகுது, இந்த பக்கம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அனல் அடிக்குது. அடுப்புக்கிட்டு தான் நிக்கிறான், அது அடிக்கடி வெளியில வந்துறான். நம்மளால ஒருத்தர் தலையிலேயே தண்ணி ஊத்திக்கிறான். இப்ப இது போக இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு வீட்டுக்கு போனா ஒரு நிம்மதியா படுத்து தூங்குறதுக்கு ஒரு வீடு வேணும். அது கூட கிடையாது சில பேர்த்துக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருந்து எத்தனை மாஸ்டர் நம்மளுக்கு சமைக்கிறாங்க தெரியுமா? எத்தனை மாஸ்டர்ஸ், எத்தனை வேலைக்கார சப் ஏஜென்ட் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருந்துட்டு நம்ம கேட்டரிங் வேலை பாக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. நாங்கெல்லாம் போய் பார்த்திருக்கிறோம். அதாவது வேலைக்கு ஆள் கூப்பிடணும்னா சேவிங், அதாவது சவரம் பண்றவங்களை வச்சுக்குவேன் கிட்ட ஒரு 10 டிகிரி குறைஞ்சு போயிடும். பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துக்கிறவங்க பூரா தட்டி எழுப்பி சேவிங் பண்ணி நீட்டா நம்ம யூனிஃபார்ம் இருக்கும் அதை போட்டா தான் பழிச்சுட்டு இருப்பான். 3 வேளை சோறு அன்னைக்குதான் நல்லா சாப்பிடுவான். இப்படி எல்லாம் இந்த தொழில கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேஜுக்கு போனா அந்த பின்னாடி திரும்பி பார்க்கிறப்போ பார்க்கும்போது கண் கலங்குது. அப்போ நாம இந்த ஒற்றுமையா இல்லாதது ஒண்ணுதான் குறை. இந்த ஒற்றுமையா இருந்து பாருங்க, நாம அரசு நம்ம பக்கம் நிக்கும். இதுதான் உண்மை. ஒற்றுமையா இருந்தாலே போதும், நமக்கு தேவையான விஷயங்களை அரசு செஞ்சிடும். எந்த ஒரு விஷயத்தையும் தனிப்பட்ட முறையா செய்ய முடியாது. அரசு வேணும், நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பா அரசு வேணும். அது திமுக அரசா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், நாளைக்கு புதிய அரியணை யாரு வேணாலும் ஏறட்டும்,
இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் நாம சாதிக்க முடியும், நம்ம இலக்கை அடைய முடியும் என்று சொல்லி இந்த பிறந்த நாள்ல நல்ல ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பதிவு பண்ணியிருக்கேன். எல்லாரும் அவரை வாழ்த்திட்டு நல்லபடியா உணவு இருந்துங்க. இன்னைக்கு ஒரு வார்த்தை இது இந்த செட்டப் எல்லாம் வந்து ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள நடந்துச்சு. பெருசா எல்லாம் நாங்க பிளான் பண்ணல. நேத்து நைட்டு தான் தெரியும். சொன்னதையும் அவரு சத்யா கேட்டரிங் உரிமையாளர் ஒண்ணு செய்யறாரு, தம்பி ஒண்ணு செய்யறான், இளைஞர் டீம் ஒண்ணு செய்யுது, நம்ம பழங்க ராஜேஷ் சுரேஷ் அப்புறம் அது இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு முன் வர்றோம் பாத்தீங்களா. இந்த பிறந்த நாள் கேக் வெட்டி இதோ பிரியாணி போட்டாங்க சாப்பிடுறதுக்காக அல்ல, எல்லாமே வர்த்தகம். வர்த்தகம்னா என்ன? உங்களை கூப்பிட்டு நான் பேசுறேன் பாத்தீங்களா, இது தொழில். உங்ககிட்ட எங்கிட்ட இருந்து உங்ககிட்ட ஒண்ணு கிடைக்குது, உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைக்குது. வியாபாரம் தான். இந்த கல்யாணம் எப்படி பண்றோம்? எதற்காக கல்யாணம்? ஒரு ஆண் பெண்ணும் தனியா போய் ரூம் போட்டா பத்தாதா? இல்ல, கோடிக்கணக்கில் ஏன் செலவு பண்றான்? அத்தனை வர்த்தகம். ஒரு ஆணும் பெண்ணுக்கும் தனிப்பட்ட ரூம் போதும். ஆனா அது இல்ல, திருமணம்னு சொல்லி பண்ணும்போது அத்தனை பேர்த்த இணைக்கிறான், அத்தனை வியாபாரம் ஒண்ணு கூடுது. பிளைட்ல இருந்து பிளேடு வரைக்கும் வியாபாரம் ஆகுது. இது இல்லைன்னா ஒரு 3 மாசம் கல்யாணம் இல்ல. அப்படின்னா கோயம்பேட்ல மார்க்கெட்ல எவ்வளவு காய்கறி குப்பையில கொட்டுறான்னு பாருங்க. மற்ற இடத்துல எத்தனை வியாபாரம் ஸ்தம்பிக்குதுன்னு பாருங்க. ஒரு பெட்ரோல் போட மாட்டான், செல்போன் ரீசார்ஜ் பண்ண மாட்டான், மேக்கப் போடுறதுக்கு பொண்ணு போகாது. இதெல்லாம் சேர்ந்து எங்க வருது அப்படின்னா திருமணத்துலதான் முடியுது. கடைசியில நம்ம கிட்ட வந்து என்ன அத்தனை பேரும் ஒரு ஐயர் போனா ஒரு தேதி குறிச்சு கொடுப்பான். என்ன தேதி குறிச்சு கொடுப்பான்? ஜூன் 4, 5 போயிருங்கோ, ஜூன் 6, 7 போயிருங்கோம்பா. மொத்த பேர் ஒட்டா வரான். தள்ளி தள்ளி போய் தோஞ்சா கூட நல்லபடியா வேலை செய்யலாம். மொத்தமா வந்து சாவடிக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் நாம் எதிர்கொள்றதுக்கு உடம்புல தெம்பு வேணும், கையில பைசா வேணும். அப்படின்னா ஒன்று சேர்ந்தா மட்டும்தான், அரசு நம்ம கூட இருந்தா மட்டும்தான் சாதிக்க முடியும். சாதாரண சமையல்காரன் தானே அப்படிங்கிற எண்ணத்தை உடைக்கணும். உடைச்சு அவங்களுக்கு என்ன இவ்வளவு இப்போ ஒரு யூடியூப்ல பாக்குறோம், உணவு வேஸ்ட் பண்றாங்க, எனக்கு அது வேண்டாம். ஒரு பொண்ணு அப்படியே மூடி தூக்கி எரிஞ்சிட்டு போறா. அந்த உணவு 25 ஐட்டம் சமைக்கிறதுக்கு காலையில வெடிக்கால மார்க்கெட்ல இருந்து நைட்டு கஷ்டப்பட்டு அத்தனை அடுப்பை பத்த வச்சு அதை கொண்டு வந்து இலைக்கு கொடுக்கறதுக்குள்ள நல்லா இருக்குதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகட்டும். ஆனா அதை வேஸ்ட் பண்ணும்போது ஆத்திரமா இருக்கு. இப்ப நம்மளால சாப்பிட முடியாது, நம்ம வேலை செஞ்சிருக்கோம். ஆனா உட்கார்ந்துக்கிற ஏசி டைனிங் ஹால்ல அவங்க அதை சாப்பிடாம தூக்கி எறிகிறாங்க. அவ்வளவு வருத்தமா நம்மளுக்கு இருக்கு. அதனால சமையல்காரன்னா, ஒரு சப்ளையர்னா, ஒரு அடிமட்ட வேலை செய்யறவனா யாருன்னு காட்டணும்னா நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் முடியும். இந்த இடத்துல அதை வந்து வாக்குறுதியா நிறைவேற்றி தொழிலாளி சங்கம் முதலாளி சங்கம் எல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாரும் ஒரே உணர்வு தான். தொழிலாளி தான், உயர்மட்ட தொழிலாளி கீழ்மட்ட தொழிலாளி, அவ்வளவுதான். இதையெல்லாம் ஒன்று சேர்ந்து அனைத்து உறவுகளும் ஒன்று சேர்ந்து நீங்க ஆதாரம் கொடுத்து அந்தந்த கேட்டரிங் நிறுவனத்திற்கிட்ட கண்டிப்பா இணைஞ்சிருங்க. இணைஞ்சா நம்ம இந்த வருஷம் எண்டு டிசம்பருக்குள்ள நம்ம ஒரு அண்ணன் அக்ரியன்னு சொன்ன மாதிரி ஒரு நல்ல மாநாடு மாதிரி நடத்துவோம், அல்லது பொதுக்கூட்டமா போடுவோம். சென்னையில தான் போடணும், வேற எங்கேயும் போட்டா செட் ஆகாது. சென்னையில தான் போடணும். சென்னையில பெரிய ஒரு விஷயமா பண்ணி புரட்சியை காட்டினா மட்டும்தான் வரப்போற எலெக்ஷனுக்கு நம்மளை பார்ப்பான். இந்த வருஷம் விட்டோம் அப்படின்னா ஒரே பால் 6 அடிச்சா அடிக்கலாம், இல்ல அவுட்டு தான். மறுபடியும் 5 வருஷம் நாம் இப்படியேதான் அலையணும், நாய்படாத பாடு படணும். அதனால தயவு செய்து எல்லாம் வந்தவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லி நீட்டா பிறந்தநாளை கொண்டாடிட்டு போக, வீடு போக. நன்றி, வணக்கம். அதாவது இன்றைக்கு நம்முடைய இந்த பொதுச் செயலாளர், மாநில பொதுச் செயலாளருடைய பிறந்த நாள் அன்னைக்கு புதிய திட்டம் ஒன்றை நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். அது என்ன திட்டம் அப்படின்னா, அனைத்து சமையல் தொழிலாளியும் உறுப்பினர் ஆகணும். தமிழ்நாடு பூரா இருக்கிற அத்தனை சமையல் தொழிலாளியும் மிக குறைந்த ஒரு விலையில, அதாவது ஒரு 100 ரூபாய் இல்லைன்னா 150 ரூபாய், இன்னும் 2 நாள்ல அதை நாங்க சொல்லிடுவோம். 100 150 அப்படிங்கிறத அந்த கட்டணத்தை சொல்லிடுவோம். இது வந்து உறுப்பினர் அட்டை. நீங்க வந்து ஒரு சமையல் தொழிலாளி அப்படிங்கிறது ஒரு ஐடென்டி கார்டு. இப்ப ஒருத்தருக்கு ஒரு ஐடென்டி கார்டு வச்சிருக்க மாதிரி நம்ம சமையல் தொழிலாளர்களுக்கு ஒரு ஐடென்டி கார்டு நம்ம சங்கத்துல இருந்து இது கொடுக்கிறோம். இது தமிழ்நாடு பூரா இருக்க அத்தனை ஒரு கிராமத்திலேயும் கீழ் கிராமத்துல இருக்க அத்தனை பேருக்கும் போய் சேரணும்ன்ற ஒரே நோக்கம். அந்த நோக்கத்தை கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர் நம்முடைய இளைஞர் அணி தலைவர் திரு சிபி சாமி அவர்கள். அதை இன்னைக்கு நம்ம அறிமுகப்படுத்துறோம். இந்த கார்டை பத்திய விவரம் வந்து உங்களுக்கு 2 நாள்ல நம்ம டிஎன்எஸ் 1000 பேர் குரூப்ல கண்டிப்பா வெளியிடுவோம். அதுக்கு உறுப்பினர் படிவமும் வரும். ஒரே உறுப்பினர் படிவம் தான். அதுல அடையாள அட்டை அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருப்போம். ஆண்டு சந்தானம் இருக்கும், ஆயுள் சந்தானம் இருக்கும், அடையாள அட்டை 3 டிக் இருக்கும். 3 டிக்ல நீங்க ஏதாவது ஒண்ணு, இது வந்து சாதாரண நம்ம அடையாள அட்டை, இது மற்ற இது வந்து வெறுமன உறுப்பினர் அடையாள அட்டை அப்படின்ட்டு தான் இருக்கும். ஸோ அதை நீங்க பாத்துக்கோங்க. உறுப்பினர் படிவம் ஃபில் பண்ணும்போது அதை பண்ணி கொடுங்க. நீங்க எப்படி பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த நம்பர் அதுல இருக்கும்.
இப்போ ஒரு உறுப்பினர் அடையாள அட்டை கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இப்ப திரு ராஜேந்திரன் அவர்கள் கொடுக்குறாரு, திரு மாணிக்கம் அவர்கள் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த உறுப்பினர் படிவத்திலேயே நம்பர் இருக்கும், அந்த கார்டுலயும் நம்பர் அதே நம்பர் தான் இருக்கும். எங்க போனாலும் செக் பண்ணிக்கலாம். இந்த படிவத்தை தான் நாம நல வாரியத்துல கொடுக்க போறோம். அது வெகு விரைவில் இந்த ஜனவரிக்குள்ள இதை நாங்க கொடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு உண்டான செயல்பாட்டுல எல்லாரும் இறங்கியிருக்கோம் அப்படிங்கிற இன்றைய நல்ல நாள்ல நான் தெரியப்படுத்திக்கிறேன். அரூர் மாவட்டத்தில் வந்த நமது பொதுச் செயலாளர் அவர்களுக்கு வாழ்த்து ஒரு வார்த்தை சொல்ல அரூர் மாவட்டத்தில் இளைஞரணி தலைவர் அண்ணன் அவர்களுக்கு வார்த்தை. வணக்கம். தமிழ்நாடு சமையல் கழக முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக கரூர் மாவட்ட சார்பாக இளைஞரணி தலைவர் சுரேஷ் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம செயலாளர் சுரேஷ் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும். அதை சொல்றதுன்னா ஃபர்ஸ்ட் தான் வந்தேன், ஆனா இப்போ என்ன பேச சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பேசுன்னு தெரியல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் மைக்ல பேசுறேன். ஆனா கரூர்ல இருந்து நாங்க ஃபர்ஸ்ட் தாட்டி 100 உறுப்பினர் சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது வெறும் ஸ்டார்டிங் தான். ஆனா ரொம்ப பெரிய நோக்கத்தோட போயிட்டு இருக்கோம் நம்ம சங்கம். இது இப்ப சொன்ன மாதிரி நம்ம இளைஞரணி செயலாளர் சொன்ன மாதிரி பெரிய நோக்கத்தோட ஓடிக்கிட்டு இருக்கோம். இது என்ன சொல்றது தெரியல. ஆனா பெரிய போராட்டம் இது மாதிரி நடத்தி நாங்க இளைஞர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எல்லாம் நடத்தி நம்ம கோரிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு தெரியப்படுத்தணும்னு வேண்டிக்கிறோம். சுரேஷ் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுங்க. நன்றி, வணக்கம். இப்போ சமையல் தொழில் சார்பாக எல்லோரும் பிறந்தநாள் வாழ்த்துக்காக எல்லாரும் வந்திருக்கார்கள். அதனால் எல்லாரும் சங்கத்தின் சார்பாக அனைவரும் உறுப்பினர் சேர்க்க 150 ரூபா 100 ரூபாய் உருவாக்கி வச்சுக்கிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாருமே சேர்க்கறதுக்கு என்னென்ன ட்ரை பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 50 பேர் மினிமம் சேர்த்தாவே போதும். சங்கத்துல எல்லாருமே நம்ம உறுப்பினர் சேர்த்துட்டு அடுத்த விஷய கட்டத்துக்கு நகர முடியும். நல வாரியத்துக்கு நம்ம சேர்க்கறதுக்கு ஐடியா வரும். நம்ம யாருமே சேர்க்கலன்னா சங்கத்துல வருவாங்க போவாங்க, ஃபங்க்ஷன் வரும், இதே மாதிரி போயினே இருப்பீங்க. ஒரு 50 பேர் ஒரு தனிப்பட்ட முறையில சேர்த்தீங்கன்னாவே சங்கத்துல அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். உயர்மட்ட குழு இதே தான் நாங்கள் பேசினுக்கிறோம். ஒரு நாள் கம்பல்சரி 100 பேர் சேர்க்கணும் சொல்லிக்கிறோம். நீங்களும் அதே மாதிரி நிர்வாகிகள் எல்லாருமே மினிமம் ஒரு 50 பேரா சேர்க்கறது ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒரு வாட்டி மீட்டிங் இருக்கும்போது சொல்லினே இருக்கிறோம், யாரும் கண்டுக்க மாட்டீங்க. இதுக்கப்புறம் அடுத்த விஷயத்துக்கு நகரணும்னா இந்த விஷயத்த இதுல இருந்து ஆரம்பிங்க. அதனாலதான் 150 ரூபா 100 ரூபாய் ஸ்கீம் ஆரம்பிச்சது. எல்லாருமே 750 ரூபா கொடுக்க முடியல சொல்லிட்டு 3000 ரூபாய் கொடுக்க முடியலன்னு சொல்றீங்க. இதுக்கப்புறம் 100 ரூபாய் மினிமம் சேர்க்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயம். எவ்வளவு செலவு பண்றீங்க? ஒரு 100 ரூபாய் செலவு பண்ண ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்ம அதனால ஆனா எந்த செலவும் கிடையாது. இதுல 100 ரூபாய் வண்டி இது வெறும் கார்டு, ஒரு ஐடென்டி கார்டு தான் கிடைக்கும். அந்த கார்டு வச்சுன்னு எந்த ஒரு விஷயத்தையும் எங்கன்னா ஒரு மண்டபத்துக்கு முடிச்சுட்டு நீ போகும்போது இதை காமிச்சீங்கன்னா ஒரு போலீஸ்கார கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வராங்க, ஒரு சங்கத்துல இருக்கிறாங்க சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வர எல்லாருக்கும். அதுக்காக தான் இந்த மினிமம் 100 ரூபாய் கார்டு நாங்க போடுறது. அதனால எல்லாரும் தயவு செஞ்சு இந்த 100 ரூபாய் கார்டு சேர்றதுக்கு உங்களால முடிஞ்ச வரைக்கும் 50 பேர் சேருங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? எல்லாருக்கும் கேக்குதா? தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம். நம்ம பின்னாடி போர்டுல என்ன போட்டிருக்கு? தொழிலாளர்களின் பாதுகாவலர் போட்டிருக்கு. அந்த வார்த்தைக்கு 100க்கு 100 சரியான ஒரு தகுதியான ஆள் யாருன்னா நம்ம பொதுச் செயலாளர் பி சுரேஷ் அவர்கள் தான். இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு. என்னன்னா அவரோட வயசு போடல, பிறந்த நாள் இது போடும் போது வயசு போட்டிருந்தா எங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம் என்ன வயசு ஆகுது, நாங்களும் தெரிஞ்சிருக்கோம். லேடிஸா யூஸ்வலா வயசு சொல்ல மாட்டாரு, இவரே வயசு போடலன்னு தெரியல. அதாவது தொழிலாளர்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் முன்னாடி பாரபட்சம் பார்க்காம முதல்ல நின்று உதவி செய்யறது யாரு பார்த்தா நம்ம பொதுச் செயலாளர் சுரேஷ் சார் தான். கரெக்டுங்களா? இல்ல யாருக்காவது ஆட்சேபனை இருக்கா? அவரோட எல்லாரோட பிறந்த ஊர்ல இருக்கிற எல்லாரோட பிறந்த நாளையும் முன்னாடி எடுத்து தலைமை தாங்கி அந்த பிறந்த நாளை சிறப்பா கொண்டாடுறவரும் அவருதான். இன்னைக்கு அவரோட பிறந்த நாளுக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா கூடி இருக்கோம். அடுத்த வருஷம் இதோட பெரிய லெவல்ல நம்ம இந்த விழாவை நல்ல விழா மாதிரி நம்ம கொண்டாடணும். இன்னைக்கு ஆக்சுவலி அவர் பிறந்த நாள் அன்னைக்கு இன்னைக்கு நல்ல செய்தி ஒண்ணு சொல்லியிருக்காரு. சிபி சாமி சார் சொன்னாரு. சிபி சாமி சார் எங்க ஆளகானோம். அவர் சொன்னாரு, அந்த உறுப்பினர் அட்டை பத்தி சொல்லியிருந்தாரு. இத பத்தி அடுத்த மீட்டிங்ல நம்ம விரிவா பேசுவோம்.
இன்னைக்கு வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லி நம்ம இந்த பிறந்த நாளை நம்ம சிறப்பா முடிச்சுக்கலாம். நன்றி. அண்ணனோட பிறந்த நாளுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஸோ இது வந்து பிறந்தநாள் விழா மட்டும் இல்ல, நம்ம சங்கத்தோட ஒரு குடும்ப விழா மாதிரி இது நடந்துட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் பொதுச் செயலாளராக பதிவேற்றுள்ள அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் அவருக்கு என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இது நம்ம சங்க சம்பந்தமா சொல்ல போனோம்னா, கண்ணுக்கு கண்ணாக, கானகத்து வண்டாக, தென்னங்குருத்தாக, தேயிலை கொழுந்தாக நம்ம சங்கத்துக்காக டெய்லி இப்ப எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு அண்ணன் வந்து தொழில் ரீதியா உழைக்கிறத விட சங்கத்துக்காக தான் அவர் உழைக்கிறாருன்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த சங்கம் இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு ரொம்ப அதிகபட்சம் ஒரு 170-80% அவரோட உழைப்பு. அவர் இதே போல இன்னும் பல பிறந்தநாள் விழாக்கள் வந்து பல ஆண்டு சிறப்பா சீரும் சிறப்புமா கொண்டாடுங்கிறது எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இன்னொரு முறை அவருக்கு என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்ம சங்க உறவுகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க சங்கம் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு பிறந்த நாள். சார் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு தமீம்பாய் நிக்கிறேன்னா அவர்தான் மூல காரணம். முதலாளி ஆக்குனதும் அவர் தான். என்ன அவர் சாதாரண தொழிலாளி தான். இன்னைக்கு ஒரு முதலாளி என்கிட்ட 10 பேர் வேலை செய்யறாங்கன்னா முக்கியமான காரணம் நம்ம செயலாளர் சுரேஷ் சார் தான். அது ரொம்ப நன்றி. இன்னும் என்ன இல்லை, நிறைய பேர் உருவாக்கிதான் அவர் தான். நிறைய கேட்டரஸ் அது யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த பெருவினர்கள் நிறைய கேட்டரஸ் இருக்காங்க. அதுல நல்ல வாழ்த்துக்கள். இன்னும் இப்போ நம்ம வந்து சங்கத்துக்காக உழைதான், அவர் கூட நாங்களும் உழைக்க தயார். அதுதான் அவனால்தான் நாங்க முன்னேறணும். அவர் கூட சேர்ந்து இந்த சங்கத்துக்காக நாங்களும் உழைக்கிறோம். கண்டிப்பா வருஷத்துல 10,000 பேர் இலக்கு. அதுக்கு நாங்களும் உடன்பட்டு அவர் கூட வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் வந்து நலத்திட்டங்கள் வந்து நம்ம ஒரு வருடமும் ஒவ்வொருத்தருக்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் கிடையாது, எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இந்த தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் தொழிலாளிகளுக்கு ஒரு பெரிய வலதுகரமாகவும் அவங்களுடைய தோல் சேர்த்து அவங்க குடும்பத்துல ஒருத்தராகவும் நாம இருந்து எல்லா உதவிகளும் பண்ணிட்டு இருக்கோம். இது 2 வருஷமா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ 3வது வருஷமாக பொதுச் செயலாளர் அவர்கள் பொறுப்பேற்று முதல் முறையாக நமக்கு 2 கோரிக்கைகள் வந்தது. ஒண்ணு, கும்பகோணத்தில் இருக்க நம்முடைய ARA ஆறுமுகம் அவர் வந்து நம்ம சங்க ஆரம்பத்தில இருந்து நம்ம கூட இருக்காரு. அவர் மிகுந்த அந்த ஒரு சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டு ரொம்ப ஆஸ்பத்திரியில் அவரு சேர்ந்து அவரால் முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சாரு. அந்த வேண்டுகோளை நம்ம உயர்மட்ட குழுல வேண்டுகோள் வச்சோம். உடனே எல்லாரும் அதுக்கு செவி சாச்சாங்க. பொதுச் செயலாளர் முதல்ல செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு தலைவரும் பொதுச் செயலாளரும் இதை முதல்ல நம்ம செய்யணும்னு சொன்ன உடனே கும்பகோணத்தை சேர்ந்த ARA ஆறுமுகம் அவர்களுக்கு ரூபாய் 10,000 முதல் நிதியாக நாம் கொடுத்திருக்கிறோம். அதை இந்த சங்கம் நம்முடைய உறுப்பினர்கள் அனைவரும் அதை வரவேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நமது சென்னையில் திரு அகிலா என்பவர், அகிலாண்டேஸ்வரி என்பவர் நம்முடைய சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தில் உறுப்பினராக உள்ளார். அவர் குடும்பத்தில் அவருடைய சில மருத்துவ செலவுகளுக்காக நம்முடைய திரு வடிவுக்கரசி அவர்கள் மூலமாக, மரியாதைக்குரிய மாநில பொறுப்பில் இருக்கும் மரியாதைக்குரிய வடிவுக்கரசி அவர்கள் மூலமாக வடிவுக்கரசி நம்முடைய கோரிக்கை வைத்தார். இந்த மாதிரி அவங்க குடும்பத்துக்கு நாம உதவி செய்யணும், அதுக்கு இந்த சங்கம் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும், அவங்க நம்ம கூட ரொம்ப வருஷமா இருக்காங்க, சங்க ஆரம்பித்த காலத்துல அவங்க நம்ம கூட இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுடைய ஒரு பரிந்துரையின் பேரில், திருமதி வடிவுக்கரசி பரிந்துரையின் பேரில் அந்த அகிலாண்டேஸ்வரி அவர்களுடைய குடும்பத்திற்கு ரூபாய் 10,000 நம்முடைய தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் அளிக்கிறது என்பதை உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இதுபோல் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கண்டிப்பாக உறுப்பினராய் இருக்கும் அத்தனை குடும்பத்துக்கும் நம்மால் இந்த சங்கம் நல்ல நிகழ்வுகளுக்கும் நிதி அளிக்கிறோம். வேறு எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் நிதி அளிக்கிறோம். உடல்நிலை, அதாவது எங்களுக்கு அந்த ஆஸ்பத்திரியில இருந்து எங்களுக்கு சரியான ஒரு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா அதை வச்சு நாங்க என்ன பண்ணணும்ன்றத நம்ம குழு பரிந்துரை செய்து அதன்படி முடிவெடுத்துதான் ஒரு நிதியும் கொடுக்கிறோம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இது இந்த முறை பதவியேற்றத முதல் நிகழ்வு, இது 2வது நிகழ்வு என்று அதை இன்றைக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் பிறந்த நாள் அன்று கொடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் இன்றைக்கு நாங்கள் அதுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். மரியாதைக்குரிய வடிவுக்கரசி அவர்களும் திரு அகிலாண்டேஸ்வரி அவர்களும் இங்கே வரவும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவர்கள், மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் அந்த நலத்திட்ட உதவியை கொடுக்கலாம். ரெடியா?
தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நம்முடைய மகளிர் அணியைச் சேர்ந்த திரு அகிலாண்டேஸ்வரி அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக ரூபாய் 10,000 மருத்துவ உதவி செலவிற்காக இந்த சங்கம் வழங்குகிறது என்பதை நாங்கள் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தொழிலாளர்களுக்கு என்றும் துணை நிற்கக்கூடிய ஒரே சங்கம் இந்த தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம். குரூப்ல பார்த்திருப்பீங்க, நம்மளுடைய முதன்மை செயலர் மாணிக்கம் அவர்கள் போட்டிருக்காரு. இந்த +2 மார்க் இப்ப வந்தது இல்லையா, அந்த கல்விக்காக நம்ம உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த +2ல யார் அதிகமா மார்க் எடுத்திருக்காங்களோ அந்த லிஸ்ட்டை நம்ம கேட்டிருந்தோம். அது இன்னும் வந்து சேரல. இன்னும் ஒரு 2-3 நாளைக்குள்ள நாங்க அதை முடிவு பண்ணி அதுல முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3 பரிசு நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அது என்னங்கிறத நம்ம குரூப்ல சொல்லுவோம். ஸோ மார்க் நம்ம +2 குழந்தைகள் யாராவது இருந்து அதிக மார்க் என்ன எடுத்திருக்காங்க நீங்க அனுப்புங்க, மார்க் ஷீட் அனுப்புங்க. நாங்க அதிக மார்க் எதிர்பார்த்து அதில் செலக்ட் பண்ணி அதுக்கு உண்டான பரிசை அதை குரூப்ல அறிவிச்சிருவோம். நன்றி, வணக்கம். மகளிர் அணி சார்பா இப்போ நம்மளுக்கு வந்து இந்த டொனேஷன் கொடுத்துருக்காங்க, 10,000 கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் மகளிர் அணி சார்பா நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி என தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் இப்ப நம்ம சொல்லியிருக்கிறது 12வதுக்கு, அடுத்தது 10க்கும் இதே முறையை நாங்க பின்பற்றுறோம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லிக்கிறேன். 10வது ரிசல்ட் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் இதே முறையை நம்ம பின்பற்றுவோம். நம்முடைய சமையல் தொழிலாளி, அதுவும் நம்ம சங்கத்து உறுப்பினர் குழந்தைகளுக்கு மட்டும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உண்மையிலேயே இந்த திட்டத்தை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா நம்ம கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம சங்கம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே அதை சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு வருஷமும் சொன்னாரு. அது 3வது வருஷம் அது நிறைவேறணும்ன்றது இவருடைய கனவு. அந்த கனவு இந்த வருஷம் நம்ம பொதுச் செயலாளர் அவர்கள் மரியாதைக்குரிய RJN கேட்டரிங் சர்வீஸ் நடராஜன் ஐயா அவை தலைவர் அவருடைய கோரிக்கையை ஏற்று இது நம்ம முடிவு கொண்டு வந்திருக்கோம். நன்றி திரு நடராஜன் ஐயா அவர்களுக்கு. இந்த 10,000 ரூபாய் கொடுக்கறத பத்தி வந்து பேசுறதுக்கு அவங்க அகிலா உடம்பு சரியாதவங்க என்ன சொன்னாங்க. நான் போயிட்டு இப்போ ரவி சாரு அப்புறம் நம்ம சுரேஷ் சார் பேசிட்டேன். ஆனா வந்து என்னாச்சுன்னா நான் சரியா போன் எடுக்கிறேன். அப்ப கூட அவர் கோவப்படுது. 4 வாட்டி 5 வாட்டி 6 வாட்டி போன் முன்னாடி உட்காந்து போன் எடுத்து அதுக்கப்புறம் சொல்லி அதுல வந்து நான் பெருமைப்படுறேன். அவர் எந்த கோவம் இல்லாம அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். குன்றத்தூர் ராஜாவும் அப்படிதான் சார், அப்படிதான் அவரு மாநில தலைவர். அதுக்கப்புறம் வந்து ரவி சார், இவங்க 3 பேரும் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்துதான் வந்து அகிலாக்கு ரெடி பண்ணி கொடுத்தாரு. நம்ம மாமா அவை தலைவர் எங்களுக்கு எல்லாரும் எங்க மகளிர் சார்பாக நாங்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்களுக்கு செஞ்சு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. கூப்பிடக்கூடிய ஒரு மாமா, ஆசை மாமா, அன்பு மாமா, பாசமான மாமா திரு RJN நடராஜன் ஐயா அவர்கள். நாங்க வந்து எப்பவுமே அவை தலைவரா தான் வச்சிருக்கோம், மாமாவா வச்சுக்கல. வெளியே வந்தப்பறம் மாமாவா வச்சுப்போம். அடுத்ததாக நான் சொன்னதான் 2010ல இருந்து நான் பயணிக்கிறேன். 2010ல இருந்து பயணிச்சுட்டு இருக்கேன். அப்படி முக்கியமான இந்த விஷயம் என்னன்னா, கல்வி நிதி திட்டத்தை வந்து இப்பதான் வந்து நான் அமலுக்கு கொண்டு வந்தது ரொம்ப மனசார ஆத்மாத்மாக நான் வந்து வரவேற்கிறேன். உண்மையிலே வந்து இந்த நம்ம தொழிலாளர்களுக்கும் இந்த கல்வி நிதி திட்டத்தை கொண்டு வந்தது எனக்கு மனப்பூர்வமான சம்மதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி நன்றி. Birthday to you, happy birthday to you, to Suresh, happy birthday to may God bless you சொல்லுமா? விளக்கு ஊதக்கூடாது, அப்படி அணைக்க வேண்டாம், ஊதக்கூடாது. ரைட், வெட்டலாம் கேக் வெட்டுங்க, கேக் வெட்டுங்க என்பது தமிழர் பண்பாடு. ரைட், ஹேப்பி பர்த்டே டு யூ. 1 2 3 4 ஹேப்பி பர்த்டே
to you. Happy நம்ம கொடுக்கணும், நீங்க கொடுங்க. தலைவர் கொடுப்பாரு அடுத்தது. நீங்க வெட்டி தலைவர் கொஞ்சம் கொடுத்துட்டு கிளம்புறீங்க. தலைவர் தலைவர்கிட்ட வாங்கிக்கப்பா வாயில. தலைவர் கொடுப்பாரு. தலைவர் கொஞ்சம் கொடுத்தாருப்பா. ஆமா தலைவர் என்னப்பா இந்தா. ஓகே சூப்பர். என்னது மாமா கையில கொடுக்கணும். நான் கொடுக்கணும். நான் தான் கொடுக்கணும். என்ன வா அண்ணன் தங்க பாசம். அண்ணன் தங்க பாசம் போடலாம். மாலை சால்வ. ஆமா கேக்க பார்த்து மறந்துறேன். ஹாப்பி அகிலாக்கு எப்ப 10 நாள் போட்டி சரிங்கன்னா நான் வருவேன். அகிலாக்கு வர மாட்டேன். அப்ப கொண்டாடிடலாம், கவலைப்படாது. எப்பன்னு சொல்லுங்க கொண்டாடிடுவோம். 2 பேர் தான் வந்தீங்களா? வேற யாரும் வந்தாங்களா? கட்டி முடிச்ச அப்புறம் மைக் வருது. கொடு. சாட்சி ஈவென்ட் எல்லாம் சேர்ந்து இல்லைங்க வாங்க ரைட்டு போடுங்க. மறுபடியும் போடுறோம் போல இருந்து. ஆள் இருக்கட்டும் இருக்கட்டும். அந்த அவங்க அம்மா இந்த அம்மாக்கு கொஞ்சம் கல்யாணம் பத்திரிக்கை மட்டும் வாங்கி நீங்க முதல்ல வாங்கிடுங்க. கை கொடுப்போம். ஜெயஸ்ரீ ஜெயஸ்ரீ வடிவகரசி கல்யாண பத்திரிக்கை நலன் கேட்டரிங் எங்க மயில எல்லாம் கிளட்டிக்கிறாங்க. பத்திரிக்கை பொண்ணுக்கு கல்யாணம். நம்ம உறுப்பினர் அவங்க தொடர்ந்து இருக்காங்க. அன்னைக்கு 7-8 முகூர்த்தம் இருக்குதுமா. கல்யாணம் முகூர்த்தம் வைப்பாங்க.
பத்ரி வாங்க 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 குன்றத்தூர் அவர் ஓகேவா வாங்க அகிலா குதிரீங்களா சால்வேடு சால்வேடு பெரிய ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கலர்லயும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அவங்க வந்து இப்ப நம்ம சங்கத்து உறுப்பினர் ஆயிட்டாங்க. பொதுச் செயலாளர் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்து பெருநாள் பரிசு கொடுக்கிறார். அகிலா கோட்டீஸ்வரி அகிலா இது உண்டல்ல சாருமதி அவர்கள் சால்வை அணிவிப்பார். தலைவர ஓகே அகிலா, தேங்க்யூ. வாங்க வாங்க வரேன். கிட்ட சொல்லு, சுரேஷ் கிட்ட சொல்ல அந்த பொருளுக்கு இது பண்ண சிலிப்பு பண்ண. ஆமா, நீ நன்றி சொல்லு. நன்றி நன்றி சொல்ல சொல்லணுமா? அது இருக்காது, பாக்கலாம் என்ன கேட்க. சுரேஷ் வாங்க, அப்படி சுரேஷ் சுரேஷ் இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. கோயம்பேடு இங்கே பவானி பவானி ஈவென்ட்ஸ். ரெட்டில்ஸ் சத்யா, ரெட்டில்ஸ் சத்யா. நான் பாட்டுக்கு ஏகப்பட்டது பேசிருக்கிறேன். ஒர்க் ஆயிட்டு இருக்கேன், நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், என்னென்னவோ பேசிருக்கிறேன். அவருக்கு இன்னும் கல்யாணம் சிலம்பம் ஆடிய அந்த திரிஷா, அந்த பாப்பாவுக்கு வந்து நம்ம பொதுச் செயலாளர் வந்து சால்வ போட்டு
மிக அற்புதமாக சிரமமாடிய அந்த திரிஷா அந்த பாப்பாவுக்கு நம்ம புவனா பொதுச் செயலாளர் சார்பாக மாலை அணிவித்திருக்கிறார். நம் சங்கத்தின் ஆரம்ப காலத்தில் இருக்கும் பிரியா முத்துக்குமார் சங்கத்தின் முக்கிய ஒரு நபர். எந்த நிகழ்வாக இருந்தாலும் முதல்ல வந்து கடைசியா போகக்கூடிய நபர் திரு பிரியா முத்துக்குமார் அவர்கள் பொதுச் செயலாளர்களுக்கு பிறந்த நாள் பரிசு அளித்திருக்கிறார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று. அரோகரா அரோகரா வள்ளி மனோகரனுக்கு மாநில பொறுப்பில் இருக்கும் திரு சாருமதி அவர்கள், திரு தமீம் அன்சாரி துணை செயலாளர் திரு தமீம் அன்சாரி அவர்கள் மரியாதை செய்கிறார். பொதுச் செயலாளர் அவர்களுக்கு துணை செயலாளர் அவர்கள் மரியாதை செய்கிறார். அடுத்ததாக நிஷா கேட்ரிங் திரு பாஸ்கர் சார். நிஷா கேட்ரிங் பாஸ்கர் சார் நம்ம சங்கத்து மேல ஒரு மிகுந்த ஈடுபாடு, எந்த ஒரு நிகழ்வுனாலும் வந்து நின்றுவார். திரு கார்த்திக் அவர்கள் பிறந்த நாள் குழந்தை 2 நேற்று தான் பிறந்திருக்காரு, பிறந்த நாள் விழா கொண்டாடி இருக்காரு. அவர் இன்னைக்கு வந்து நம்ம பொதுச் செயலாளர் பிறந்த நாளைக்கு சிறப்பாக வந்திருக்காரு. அண்ணத்தாய் வருவாங்க. நன்றி வாங்க வாங்க வாங்க. ஃபர்ஸ்ட் மண்டபம் 2 பிரவீன் சத்யா மெயின். அவருக்கா இதோ இருக்காரு. இந்த விழா சிறப்பாக நடைபெற திரு இளைஞர் அணியை சார்ந்த திரு சிபி சாமி அவர்கள் இந்த மண்டபத்தை நமக்கு தந்து இன்னைக்கு நம்ம பொதுச் செயலாளருக்கு அவர் மரியாதை செய்து கொண்டிருக்கிறார். இந்த திட்டம் வந்து நேற்றுக்கு ராத்திரி 10 மணிக்கு தான் ஆரம்பிச்சது இந்த விழா கொண்டாடணும்னு சொல்லிட்டு அதை நிறைவேற்றிய திரு சாமி அவர்கள் மரியாதை செய்து கொண்டிருக்கிறார். மாநில சார்பாக அவருக்கு நம்முடைய மாநில சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கொடுத்த பூங்கத்தை வாங்குறீங்க. உடனடியாக புக்கையை ஆர்டர் செய்து கொண்டு வந்து இப்பவே கொடுக்கணுட்டு நேரடியாக பீஸா மூலமா கொஞ்சம் புக்கைங்க புக்கே வந்திருக்கா ஆர்டர் பண்ணி வந்துச்சா பாருங்க. புக்கே ஆர்டர் பண்ண புக்கே வந்து மாநில சங்கத்தின் சார்பாக அவருக்கு பூங்கொத்து வழங்கப்படுகிறவர்களுக்கு மாநில மகளிர் சாருமதி அவர்கள் மரியாதை செய்கிறார். சங்கத்தின் சார்பாக பிரியா முத்துக்குமார் புவனா வேலையா இருக்காங்க. புவனா முழு உணவு நம்முடைய முழு உணவு அத்தனைக்கும் நம்ம பொறுப்பேற்றுட்டு நேற்றுக்கு சாயந்தரம் நம்ம அவங்க 8:30-9 மணிக்கு தான் பேசியிருக்காங்க. உடனடியாக நாளை உணவை நாங்க பாத்துக்கிறோம் 2 பேரும் மாத்தி மாத்தி போன் பண்ணி நம்ம செயலாளருக்கும் முதன்மை செயலாளருக்கும் சொல்லியிருக்காங்க. மட்டன் பிரியாணி மற்றும் வெஜ் ஐட்டம் இந்த ஐட்டமும் நீங்க ரெடி பண்ணி நமக்காக கொடுத்துருங்க. திரு பிரவீன் சத்யா சண்முகா கேட்ரிங் என்னுடைய அன்பு சகோதரர்கள் அவர்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அவர்களுக்கு நாம் மரியாதை செய்கிறோம். அதே மாதிரி சிக்கன் 65 அவருடைய அன்பளிப்பு ஸ்பான்சர். சிக்கன் 65 பிளஸ் மட்டன் பிரியாணி இன்னைக்கு செட் கவுண்டர் எல்லாமே வந்து இன்னைக்கு அவர் வந்து நம்ம பிறந்தநாளுக்கு அன்பளிப்பு கொடுத்திருக்காரு. நன்றி. மாநில சங்கத்தின் சார்பாக பொதுச் செயலாளர் சாலை அணியிருக்கிறோம். அதாவது என்னுடைய
நண்பன் குட்டி போட்டு போடுவேன். இங்க பாருங்களா நமது இளைஞர் பட்டாளம் வணக்கம் அன்பு உறவுகள். தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் 3ஆம் ஆண்டு விழா துவங்கி புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்று இன்று கோலாகலமாக நடந்த ஃபங்க்ஷன். இது என்ன விழா அப்படின்னு கேட்டீங்கன்னா 3ஆம் ஆண்டு விழா ஒன்று. அதுக்கான நன்றி கடனாகவும் மற்றும் பொதுச் செயலாளராக பதவியேற்று நமது கட்டமைப்பை உருவாக்கி இவ்வளவு பெரிய நிர்வாகிகளை உருவாக்கி இந்த சங்கத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சென்று இரவு பகல் பாராமல் எந்த ஒரு நேரத்திலும் போன் செய்தால் சங்கம் என்று சொன்னாலே விழி பிதுங்கி எழுந்து நிற்கும் எனது அருமை அண்ணன் பி சுரேஷ் அண்ணாமலையார் அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் கொண்டாடினோம். அதை ஏற்று அனைத்து உறவுகளும் வந்திருந்து எத்தனையோ வேலைகளை விட்டுவிட்டு நீங்கள் வந்ததுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லி தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் ஓங்கி அடிக்கும் குரலாக எழுந்து நிற்கும் என்று எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்று வருஷம் அடுத்த வருஷம் இதே போல் நம் நலவாரியத்துடன் ஆரம்பித்து பெரிய மண்டபத்தில் நாம் இதே நிகழ்ச்சியை நடத்தி பொருளாளர் சுரேஷ் அவர்களின் பிறந்த நாளை மிக பிரமாண்டமாக கொண்டாடி பல ஏழை எளிய மக்களுக்கு உணவளித்து நலத்திட்டங்களை உதவி கல்வி உதவிகளை உதவி பல நல்ல விஷயங்களை செய்வோம் என்று உறுதிமொழி ஏற்று வந்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.